வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் ஜலதோஷம் போல் இருக்குது, சத்தம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. இது பிளாஸ்டிக் பாசி தான் எடுத்து வச்சுருக்கேன். 5 mm தோல் உரியாது. இந்த பாசி வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு வெத்தலை செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் அதுக்கு ஒரு 5 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். ஊசி கோர்த்து ஒரு 2 பாசியும் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த 2 பாசியில் நம்ம இப்போ 2 பாசி போட்டிருக்கோம். ஒரு பாசியை இப்படி விட்டுட்டு இன்னொரு பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துடலாம். ஒரே நேரே ரவுண்டாக கொடுக்காண்டா, நம்ம நேரே தான் கொடுக்கணும். நேரே கொடுத்து இப்படி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்படி தான் எடுத்துருக்கோம். நம்ம ரவுண்ட் பண்ணி கொடுக்கல, நேரே கொடுத்துருக்கோம். சரி, இனி இதை பிரிச்சுக்கிடலாம். பாருங்கள், இப்படி பிரித்த பிறகு இந்த பக்கம் 4 பாசி போட்டிருக்கோம், இந்த பக்கம் 2 பாசி போட்டிருக்கோம். இந்த பாசியில் இந்த ஊசி எடுத்து இப்படி குறுக்க விட்டுறணும். 6 பாசி வச்சு தான் ஒரு பூ போட்டிருக்கோம். ரவுண்டில் வரணும். இதில் நிறைய கொடுக்கக்கூடாது. இது குறுக்க விடணும். இப்படி ரவுண்டாக வரணும். இப்படி தாங்க வரும். அடுத்ததும் 6 பாசி வச்சு தான் ஒரு பூ போடணும். நமக்கு ஒரு பாசி பாருங்கள் டொயின் உள்ளே இருக்குது. இப்போ இதில் 5 பாசி போட்டு வச்சுருக்கேன். ஒரே சைட்லேயே போட்டிருக்கேன். இப்போ நமக்கு இனி இதில் அடுத்தது 2 பூ வரும். இப்போ நம்ம இந்த சைடில் உள்பக்கமாக இருக்கக்கூடிய டொயினை இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், எல்லாமே 6 பாசி வச்சு தான் பூ போட்டிருக்கோம். இந்த பூவும் அதே போல் தான் போட்டிருக்கோம். இதுவும் 6 பாசி தான். இப்போ இதுலேயும் 6 பாசி வச்சு தான் ஒரு பூ வரணும். இப்போ 2 பாசி டொயின் உள்ளே இருக்குது. இந்த சைடு 3 பாசி போட்டிருக்கோம். இடது பக்கத்து டொயினில் வலது பக்கம் ஒரு பாசி போட்டிருக்கோம். இப்போ இந்த டொயின் எடுத்து இந்த பக்கத்தில் குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி வரும். நமக்கு இனி இப்போ நமக்கு ஒரு கீழே ஒரு பூ வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது 2 வந்திருக்கு. இனி 3 வரணும். அடுத்தது 4, இப்படி லைனாக வரும். இப்போ பாருங்கள், இதில் நமக்கு டொயின் உள்ள ஒரு பாசி தான் இருக்கும். அதனால் 5 பாசி போட்டுக்கிடணும். ஒரே டொயின்லேயே போட்டிருக்கேன். நமக்கு இந்த பக்கமாக இப்படி திரும்பி வரும். இந்த பாசியில் இந்த டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், அடுத்தது இந்த 2 பாசியும் இந்த டொயின் உள்ள எடுத்துக்கிடணும். அப்போ நமக்கு இப்போ 3 பாசி இருக்கும். இந்த டொயினில் 3 பாசி போட்டுடலாம். இப்போ இந்த சைடில் ஒரு பாசி தான் இருக்குது. அந்த ஒரு பாசியும் எடுத்துக்கிடலாம். பாருங்கள், கடைசி பூ போடும்போது நமக்கு 2 பாசி தான் டொயின் உள்ளே இருக்கும். இந்த சைடு ஒரு பாசி போட்டு விடணும். ஏன்னா நமக்கு இது அடுத்தது 4 பூ வரணும். அப்போ கொஞ்சம் விரிஞ்சு வரும். அதனால் அதில் ஒரு பாசி போட்டுட்டு இந்த சைடு 3 பாசி போடணும். இந்த டொயின் எடுத்து இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். இப்போ இதில் 3 பூ வந்துடும். பாருங்கள், இனி இதே போல் தான் போடணும். அடுத்த லைனில் 4 பூ வரணும். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 பூ 6 மணி பூலே தான் போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்தது 5 பூ வரணும். அதில் பூ நமக்கு 7 பாசி வச்சு தான் ஒரு பூ வரணும். அதாவது 7 மணி பூ. இப்போ நமக்கு ஒரு பாசி என்ன பாருங்கள் டொயின் உள்ளே இருக்குது. இதில் 6 பாசி ஒரே சைடில் போட்டு வச்சுருக்கோம். இந்த டொயின் எடுத்து இந்த பாசியில் குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இதில் இப்போ நம்ம கீழே 2 பாசி எடுத்துருக்கோம். இதில் இதே மாதிரி தான் நம்ம இதில் போட்டது போல் 2 பாசி எடுத்துருப்போம். 3 பாசி போடணும். இதில் 6 மணி பூ தான் ஒரு 3 பூ வரணும். அதுக்கு பிறகு கடைசி பூ இதே போல் 7 மணி பூ வரணும். அங்கே சொல்கிறேன், இந்த 3 பூவையும் போட்டுருங்க. பாருங்கள், இந்த 3 பூவும் போட்டாச்சு. இப்போ கடைசி பூ போடும்போது 7 மணி பூ தான் போடணும். இதில் 2 பாசி டொயின் உள்ளே இருக்குது. இந்த பக்கத்தில் 3 பாசி போட்டிருக்கேன். இங்கே 2 போட்டிருக்கேன். இந்த டொயின் எடுத்து இதில் 2 பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். இந்த 2 பாசிலையும் சேர்த்து போடணும். பாருங்கள், இந்த லைனும் அதே போல் தான் வரும். இப்போ நமக்கு இதில் 5 பூ வந்திருக்கு. அடுத்தது 6 பூவும் இதே போல் தாங்க வரும். சைடில் 7 மணி பூ வரும். நடுவில் 4 பூ இந்த 6 மணி பூவில் வரும். இப்போ நமக்கு 2 பாசி டொயின் உள்ளே இருக்குது. இந்த சைடு 5 பாசி போட்டிருக்கோம் பாருங்கள். இதுலேயும் 7 பாசி தான் போட்டிருக்கோம். இதை எப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் கீழே 2 பாசி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 3 பாசி போடணும். இதே போல் 4 பூ போட்டுடலாம். பாருங்கள், 4 பூ போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம இந்த சைடில் இப்போ 2 பாசி சேர்த்து எடுத்துக்கிடணும். இந்த சைடில் 2 பாசி விட்டுட்டு பாருங்கள், 2 பாசி வெளியே இருக்குது. இந்த 2 பாசிலையும் இப்படி எடுத்துக்கிடணும். நம்ம இந்த பக்கமும் அதே மாதிரி தான் எடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ தான் அந்த ரவுண்டு வருது. அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். பாருங்கள், 4 பூ 6 மணி பூ போட்டிருக்கோம். இதுலேயும் அதே மாதிரி 7 பாசி வச்சு தான் ஒரு ரவுண்டு வரணும். இப்போ நமக்கு 3 பாசி டொயின் உள்ளே இருக்குது பாருங்கள். இப்போ 4 பாசி போட்டிருக்கோம். இந்த சைடு ஒரு பாசி போட்டிருக்கோம்.
இந்த சைடு 3. இப்போ இந்த 2 பாசிலையும் இந்த ஊசி எடுத்து குறுக்க விட்டுறணும். பாருங்கள், இதில் எடுக்கும்போது நமக்கு இந்த சைடு ஒரு பாசி தான் இருக்கும். இந்த 2 பாசியும் எடுத்திருக்கோம். இப்போ இந்த சைடு 5 பாசி போட்டிருக்கோம். இதில் மட்டும்தான் 2 பாசி வெளியே இருக்குது. இதில் இனி அடுத்தது ஒவ்வொரு பாசி தான் வரும். இப்போ இதில் வந்து நமக்கு நடுவில் வந்து எத்தனை பூ வந்திருக்கு? 6 மணிப்பூ 4 வந்திருக்கு பாருங்கள். இனி அடுத்த லைன் வரும்போது 5 வரும். அதுக்கு அடுத்த லைன் வரும்போது 6 வரும். இப்படி 6 பூ 2 லைன். இதே போல் சைடில் 7 மணிப்பூ வரணும். நடுவில் எல்லாமே 6 மணிப்பூ வரணும். இதே மாதிரி இன்னும் 2 லைன் போட்டுருங்க. இதை பார்த்தே நீங்கள் போட்டுக்கிடலாம். இதே போல் போட்டு வந்துருங்க. இந்த லைன் போல் தான் போடணும். சைடில் இப்படி ஒரு பாசி தான் இருக்கணும். ஏன்னா இதில் வரும்போது இந்த 2 பாசியும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிடணும். போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதில் 5 பூ வந்திருக்கு. அடுத்தது வந்து நமக்கு இப்போ ட்ரெயின் உள்ள 3 பாசி இருக்குது. இந்த சைடு ஒரு பாசி போட்டு வச்சுருக்கோம். இந்த ட்ரெயின் எடுத்து இதில் 2 பாசியில் கொடுத்து எடுக்கணும். நான் சைடில் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். போடும்போது நடுவில் எல்லாம் நீங்களே போட்டுக்கிடுங்க. நடுவில் போடுறதுக்கு கஷ்டம் இல்லை. 3 பாசி ட்ரெயின் உள்ளே இருக்கும். 3 பாசி போடணும். இதே போல் தாங்க போடணும். நடுவில் எல்லாமே பாருங்கள், ஆரம்பிக்கும்போது ஒரே சைட்லேயே 5 பாசியும் போட்டு ஆரம்பிச்சிடலாம். முடிக்கும்போது தாங்க அதே மாதிரி போடணும். பாருங்கள், இப்போ நம்ம இனி இதில் கீழே 2 பாசி எடுக்கணும். 3 பாசி போடணும். 3 பாசி நமக்கு ட்ரெயின் உள்ளே வந்துடும். 3 பாசி போடணும். இதில் வந்து நமக்கு இந்த லைனில் இந்த 6 மணிப்பூ வந்து 6 பூ வரும். இதை போட்டுருங்க. இந்த சைடில் வந்து நான் சொல்கிறேன். நமக்கு இந்த லைனில் வந்து இந்த 7 மணிப்பூ போட்டது வந்து முடிக்க போகிறோம். அதனால் அதில் எப்படி போடுவோன்னு பாருங்கள். இங்கே ஆரம்பித்தது போலே போட போகிறோம். நம்ம இந்த சைடு 3 பாசி போட்டிருக்கோம். இந்த சைடு ஒரு பாசி போட்டிருக்கோம். இந்த பாசியில் இந்த ஊசியை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒரு பாசியில் தாங்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இதில் வந்து 4 லைன் 7 மணிப்பூ போட்டிருக்கோங்க. இதுக்கு பிறகு இதில் வந்து இந்த இடத்துல 5 மணிப்பூ தான் வரும். இந்த சைடு 4 பாசி போட்டு வச்சுருக்கோம். இதில் குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி வரும். இப்போ நம்ம எல்லாமே 6 மணிப்பூ தான் போடணும். 2 பாசி கீழே இருக்கிறது எடுக்கணும். அப்போ நமக்கு 3 பாசி வந்துடும். 3 பாசி போடணும். பாருங்கள், இதே போல் தாங்க போடணும். இனி இதுலேயே வந்து அதே போல் 5 மணிப்பூ இந்த சைட்லேயும் வரும். பாருங்கள், இதே போல் நமக்கு வந்திருக்கு. இதில் வந்து 1 2 3 4 5 6 7 பூ 6 மணிப்பூ போட்டுருங்க. சைடில் வந்து 5 மணிப்பூ. இப்போ நமக்கு 2 பாசி ட்ரெயின் உள்ளே இருக்குது. இதில் 3 பாசி போட்டுட்டு நாட் போட்டுடலாம். எனக்கு ட்ரெயின் இதில் முடிஞ்சு போச்சு. இதில் நாட் போட்டுட்டு நான் வேறு ட்ரெயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், இதில் வந்து சைடில் 5 மணிப்பூ தாங்க வரும். பாருங்கள், இதே போல் வரும். பாருங்கள், இதில் நாட் போட்டு கட் பண்ணியாச்சு. நமக்கு இந்த பக்கத்தில் இருந்தே இது வந்து விரிஞ்சு வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இனி இதுக்கு மேலே வந்து நமக்கு சுருக்கி கொண்டு வர போகிறோம். அதனால் இந்த 2 பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த நடுவில் இருக்கக்கூடிய பாசியில் இந்த பாசியும் அதே போல் இதுக்கு அடுத்த பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிடணும். அப்போ தான் நமக்கு சுருங்கி வரும். கொடுத்து எடுத்தாச்சு. இதில் வந்து 6 மணிப்பூ தான் வரும் லைனாக. பாருங்கள், இதில் வந்து நமக்கு 2 பாசி ட்ரெயின் உள்ள நம்ம போட்டு எடுத்தோம். அதுக்கு பிறகு 4 பாசி போட்டிருக்கோம். முதல் பூ 4 பாசி போடணும். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு 3 பாசி ட்ரெயின் உள்ளே வந்துடும். 3 பாசி போடணும். இதே போல் தாங்க போடணும். இப்போ நமக்கு இதுக்கு முந்தின லைனில் வந்து 9 பூ இருக்குது. அந்த 5 மணி பூவையும் சேர்த்து இதில் வந்து நமக்கு 8 பூ வரணும். அடுத்த லைன் 7 பூ வரணும். பாருங்கள், இப்போ நமக்கு 3 பாசி ட்ரெயின் உள்ளே வந்திருக்கு. இதில் 3 பாசி போட்டுடலாம். இதே போல் இதில் 8 பூ வரணும். அதுக்கு அடுத்ததும் இதே மாதிரி தான் சுருங்கி வரும். சுருக்கி வரும்போது நமக்கு போடுறது ஈஸி தான். இப்படி இந்த 2 பாசிலையும் போட்டு வச்சுட்டு ஒரே சைட்லேயும் நம்ம 4 பாசியும் போட்டுட்டால் கரெக்டாக வரும். அடுத்தடுத்து 3 பாசி போட்டுகிட்டே வரணும். இப்போ இதில் வந்து 8 பூ வரும். அதுக்கு அடுத்த லைனில் 7 பூவையும் போட்டுருங்க. அதுக்கு அடுத்த லைனில் 6 பூ வரும்போது அதில் நம்ம காம்பு வைக்கணும். அதுக்கு பிறகு பாக்கு பண்ணணும். இது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.